ஹெல்தியாக சூப்பரான ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து வீட்டிலேயே வந்து எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். எந்த விதமான கெமிக்கலுமே சேர்க்காமல் நாங்கள் வந்து ஹெல்தியாக வீட்லேயே செய்து கொள்ளலாம். ரொம்ப ஈஸி தான். இதுக்கு வந்து ஒரு சட்டியில் வந்து எண்ணெயை ஊற்றி அது நல்லா காஞ்சதும் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துட்டு அதுக்கு பிறகு ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாயம் 5-6 பச்சை மிளகாயம் வெட்டிட்டு அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கணும் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கிச்சுன்னு சொன்னால் ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதை வந்து போட்டு எண்ணெயெல்லாம் நல்லா போட்டு வதக்கிக்கலாம். இது வந்து நல்லா வதங்கிச்சுன்னு சொன்னால் அந்த கடிபடாது. அதுக்காகவே வந்து கொஞ்சமாக வந்து ஒரு கண்ணாடி ஸ்டேஜுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா வந்து நாங்கள் வந்து வெஜிடபிள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு இந்த கண்ணாடி ஸ்டேஜுக்கு வந்து வதங்கி வந்துட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டும் வந்து சேர்க்கிறது நல்லது. நாங்கள் வீட்டிலே வந்து செய்கிறது பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல செலவும் குறைவு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோஸ் வந்து அதாவது கோவா, கேரட் இதுகளை வந்து சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ வந்து வெங்காயம் வந்து கண்ணாடி பாத்துக்கு வதங்கிட்டு இப்போ வந்து கேரட், கோவா இதுகளை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு லீக் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுவும் நல்லா வந்து இதை வந்து ஏன் நான் வந்து லாஸ்ட்டில் இப்போ சேர்க்குறேன்னு சொன்னால் இது வந்து நல்லா வதங்கிச்சோன்னு சொன்னால் அந்த கடி படுற டேஸ்ட் வராது. இது வந்து கொஞ்சம் வதங்கினாலே வந்து அந்த கடி படுற மாதிரி இருக்கும். அப்போ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து கடைசியில் லாஸ்ட்டில் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் எல்லா வெஜிடபிள்ஸ்ல எல்லாம் வந்து உப்பு வந்து சேரும். முதலே போட்டுவிட்டால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பார்க்குறதுக்கு, உப்பு சரியானு பார்க்குறதுக்கு. இப்போ வந்து நான் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து வதங்க விட்டுட்டு 2 முட்டையை வந்து அடித்து சேர்த்துக்கிறேன். 2 முட்டை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். இது வந்து வீட்டிலேயே செய்கிறதால வந்து செலவும் குறைவு. அதோட வந்து எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் வந்து நிறைய வெஜிடபிள் சேர்க்குறதுனால சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ முட்டையும் வந்து நிறைய சேர்க்குறதுனால சேர்த்துக்கொள்ளலாம். இதே கடையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்க வந்து கொஞ்சம் தான் வரும். அதோட வெஜிடபிள்ஸும் பெருசாக சேர்த்துக்க மாட்டாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சமாக மஞ்சள் தூள், அடுத்தது வந்து அந்த மிளகாத்தூள் வந்து எப்படின்னு சொன்னால் அந்த மிளகு விதை இருக்குல்ல அது கொஞ்சம் வந்து அரைச்ச மாதிரி நல்லா அரைச்சதாக இல்லாமல் அதையும் சேர்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ தனி மிளகாய்த்தூள், இதுக்கு வந்து தனி மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் உரைப்புக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா எல்லாம் விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது நல்லா இப்போ வெந்துடுச்சு. முட்டையும் நல்லா சேர்ந்து வெந்துடுச்சு. ஏன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்தபடியே முதலே வந்து நான் முட்டையை வறுத்து எடுத்து வைக்கல. இப்போ வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் சேர்த்து. என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் வீட்டிலேயே செய்கிறதால வந்து எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் உரைப்பு சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். இதே நாங்கள் கடையிலேண்டா கொஞ்சம் கஷ்டம்தான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் நான் வந்து பொரித்து எடுத்து முதலையெல்லாம் இதாண்டி வச்சுருக்கேன். இதை குட்டி குட்டியாக பிச்சு எடுத்துட்டு அதையும் வந்து சேர்த்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த நான் சிக்கன் வந்து மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பெல்லாம் சேர்த்து கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பொரித்து எடுத்தேன். நான் இதை வந்து பொரித்து எடுத்துட்டு அதில் எண்ணெய் மிஞ்சும் அந்த எண்ணெயிலே நீங்கள் வந்து இந்த வெஜிடபிள்ஸை போட வதக்கிட்டு சிக்கன் ரைஸ் சேர்ந்து கொள்ளலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. வெஜிடபிள்ஸில் இருந்து மற்றது வந்து சிக்கன், முட்டை எல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து நல்லா சேர்ந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ரைஸை வந்து சேர்த்து நல்லா கிளறி விட்டுருந்தா வீட்டிலேயே வந்து ஹெல்தியான சூப்பரான டேஸ்டியான ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. இது வந்து நாங்கள் வந்து வீட்டிலே செய்கிறதால வந்து தாராளமாக நாங்கள் இது ஒரு 5 பேருக்கிட்ட தாராளமாக சாப்பிட்டு கொள்ளலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.